ரொம்ப தூரத்துல இருந்து தாத்தா வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கிறாரா? தாத்தா உட்காரணுமா? தாத்தா நின்னுட்டே பேசுறீங்களா? 2 சேர் போட்டா அது மேல நின்னு கூட பேசுவேன், நான் உட்கார்ந்துட்டு மட்டும் பேச மாட்டேன்னு சொல்றாரு தாத்தா. எல்லாரும் கரங்களை தட்டி தாத்தாவை உற்சாகப்படுத்துவோம். சொல்லுங்க தாத்தா. நேத்துதான் ராக்கெட் வழியா வரலான்னு யோசிச்சேன், ஆனா நேத்து எனக்கு ராக்கெட்ல இடம் கிடைக்கல. அப்புறம் வர்ற வழியில தான் பார்த்தா 2 மாடு ஒரு இழுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சான். அது பார்த்தா ராக்கெட்டை விட வேகமா வருது. சொல்லிட்டுமா தாத்தா? என்னன்னால நான் சொல்றதானே. அப்புறம் தாத்தா அப்பதான் மாட்டு வண்டி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. வர்ற வழியில பார்த்தா சின்னதா ஒரு கல்லு கிடந்துச்சு. கல்லு மேல வண்டி ஏறி இறங்குச்சா பயங்கர சந்தோஷம். என்னோட வந்து பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அட பாவி மக்கா, சொந்த பொண்டாட்டி கீழே தள்ளிட்டு சந்தோஷம். அப்படித்தான் நான் நினைச்சேன். திரும்பி பார்த்தா பின்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாளா. தாத்தா அங்கேயே டிராப் பண்ணிட்டு வந்துட்டாராம். என்ன செய்ய, இந்த டிராப் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் தாத்தாவுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது. இது பரவாயில்லையா, அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கு பேரு ஜெர்ரோவா. அவருக்கு பேர் என்ன பேரு? ரோஜர்ல ஜெர்ரோ. சொல்லுங்க தாத்தா. அவரு இப்பதான் சாப்பிட பழகி இருக்கிறார். வீட்டுல 2 இட்லி சாப்பிடுவாரா. ஆனா ஊருக்குள்ள வந்துட்டா சிங்கம் பாஞ்சிருமா. ஒன்லி 8 இட்லி. எல்லாம் கொஞ்சம் தாத்தா கையில் இருக்கீங்களே. அவரு இவரு மாதிரி இல்லையா, அவரு இன்னும் குண்டா இருப்பாரா. நான் உன்ன சொன்னா இவன் உன்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு தெரியுது இருக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் காது கேட்காதான்னு கேட்கிறேன். எனக்கு தான் அவர் சொல்றது விலகல, உங்களுக்குமே விளங்காம சிரிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். டேய் இப்படியே பேசுன அடி விழுகிட்டான்னு வேற. நண்பர்களே நண்பர்களே, நீங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவுதான் வரும். தோழர்களே, தம்பிகளே, தங்கைகளே, தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, நான் என்ன சொல்ல, நான் மாமான்னு சொன்னா இவர் தாத்தான்னு சொல்றது. அப்துல் கலாம் வரைக்கும் பார்த்துட்டார். இவர் என்ன பண்ண. சரி, இப்பவாது செய்தி சொல்லன்னு தாத்தா சொன்னார். சொல்லுங்க தாத்தா. இந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே அழகா இருந்துச்சு. நான் பைனாக்குள்ள வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அது இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு அக்கா இருந்துச்சு. அது இங்கிலீஷ்ல பேசும் போது இருந்துச்சு. இன்னொரு அக்கா உனக்கு இந்த புடவை கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. நல்ல வேலை காத்திருச்சுமோன்னு எல்லாருமே பயந்துட்டு. இதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு முன்னாண்டு வந்து நின்னுட்டு அவருக்கு தான் தெரியும் பேசிட்டே இருக்கிறாரு. பாத்தீங்களா, என்னை பத்தி ஒட்டும் இவருக்கே சந்தோஷமா இருக்கிறான். என்ன செய்ய, இதெல்லாம் பரவாயில்ல. எப்பவுமே முதல் பெஞ்சில் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவரு என்ன சொன்னாலும் சிரிப்பாரு. நேத்து கூட சிரிச்சாருங்க, முந்தானேத்தும் சிரிச்சாருங்க, அதுக்கு மட்டும் தான் சிரிச்சாருங்க. ஆனா இவரை பார்த்தா மட்டும் சிரிக்கவே மாட்டேங்கிறாரா.
அவர் சொல்லிட்டாரா என்னைக்கு தாத்தா பாட்டியோட வராரோ அன்னைக்கு மட்டும்தான் அவர் சரி பரமோசைய கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிச்சிருக்கேன். தாத்தா தாங்க முடியாம இருக்கு. நேற்று மலையில நினைச்சதுனால பனியிலையும் நினைச்சதுனால பனியில் நினைச்சிட்டு போது திடீர்னு வெயில் அடிச்சதுனால வெயில் அடிக்குதுன்னு தெரியாம நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்ததுனால இதெல்லாம் நடந்துட்டு போதுதான் திடீர்னு நான் தூங்கி எந்திரிச்சேன். இது எதுவுமே நடக்கல, எல்லாமே கனவுல நடந்துச்சு. கனவுல இதெல்லாம் பார்த்ததுக்கே எனக்கு இருமல் வந்துருச்சா, என்ன செய்ய? ஐயோ தாத்தா தாத்தாவுக்காக நானும் சீக்கிரம் முடிக்கணும், பேச்ச முடியாது. இதெல்லாம் வச்சிருக்கிறது இவரையே வாங்கி கொடுத்ததான். எல்லாம் தாத்தாக்கு ஒரு நன்றி சொல்லிருக்கேன். பிரஷர் கேட்டாரு தாத்தா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்காவது விளங்குச்சா? ஒழுங்கா சொல்லியா? தாத்தா தாத்தா எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? சொல்லுங்க தாத்தா. இப்பதான் உண்மையை சொல்றாரு. உண்மையிலேயே நானா வரல, இயேசு சாமி எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க வாழ்க்கை முழுதும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஆமா நீங்கெல்லாம் சிரிச்சாதான் எங்க என்ன ஜெர்ரோ அவருக்கு உண்டாக முடியும். அதனால ஆண்டவர் உங்க உள்ளத்திலையும் பிறக்கணும். அவர் உங்க உள்ளத்துல மாத்திரம் இல்ல, உங்க இல்லத்திலையும் பிறக்க போறாரு. வர்ற புது வருஷம் இருக்குது 2017. ஆமா 17 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. இது என்ன 17 மட்டும் இது வந்த மாதிரி இருக்குது. சரி 17 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆண்டவருக்கு மனசார செய்யுங்க, காணிக்கையா போடுங்க, புது புது நோட்டா கொண்டாந்து போடுங்க. டைமண்ட் வாட்ச், நெக்லஸ், தங்க செயின் அந்த மாதிரி இருந்த 1000 மட்டும் பார்த்து தனியா கொடுத்துட்டு போயிருக்கு. நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய வருகிறார். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அப்படின்னா ஏசாமி உள்ளத்துக்கு வாங்க. சொல்லுங்க, ஏசாமி உள்ளத்துல வாங்க. தாத்தா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் தாத்தா. தேங்க்யூ 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 தாத்தா. யாராவது கொஞ்சம் கொண்டு பஸ் ஏற்றி விட்டுருங்கப்பா. நன்றி நன்றிகள் போல. நன்றி. கொஞ்சம் கை தட்டுங்கள். இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார்.